வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சட்டமன்றத்தில் பட்ஜெட் நாளை தாக்கல். விலைவாசி அசுர வேகத்தில் உயர்ந்துள்ள நிலையில் புதிய வரி விதிப்பு இருக்காதென்று மக்கள் எதிர்பார்ப்பு. இருசக்கர வாடகை நிலையத்திற்கு எதிர்ப்பு. ஆட்டோஸ் ஓட்டுநர்களின் முற்றுகை போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. லாரி போக்குவரத்து முற்றிலும் முடங்கியதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்தது. காய்கறியை கொண்டுவர அரசு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கியதை தொடர்ந்து வரி விதிப்புகள் அதிகமில்லா நிதிநிலை அறிக்கையை முதல்வர் ரங்கசாமி நாளை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் சட்டமன்ற தேர்தல் காரணமாக பிப்ரவரி 2ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை அப்போதைய முதல்வர் வைத்திலிங்கம் தாக்கல் செய்தார். இதில் 6 மாத அரசு செலவினங்களுக்காக 2241 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் பெறப்பட்டது. இந்நிலையில் தேர்தலுக்கு பின்னர் என்ஆர் காங்கிரசின் தலைவர் ரங்கசாமி மீண்டும் முதல்வரான பின்னர் மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். இதில் புதுவை மாநிலத்திற்கு 2750 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி துவங்கியது. தேர்தலுக்கு பின்னர் அமைந்த என்ஆர் காங்கிரஸ் அரசின் முதல் கூட்டம் என்பதால் முதல் நாளில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாளை புதன்கிழமை 2011-2012ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்யவிருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் புதிய வரிகள் விதிக்கப்பட மாட்டாது என பொதுமக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் திங்கட்கிழமை இரவு அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், தலைமை செயலர் மற்றும் அரசு துறை செயலர்கள், இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு ஆவேசப்படாமல் அமைதியாக பதிலளிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ளார். புதுவையில் இருசக்கர வாடகை நிலையங்களை மூட வலியுறுத்தி ஆட்டோக்களுடன் முற்றுகையிட வந்த ஓட்டுநர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுவையில் இருசக்கர வாடகை நிலையங்களால் தங்கள் வருமானம் பாதிக்கப்படுவதால் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி CITU ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று ஆட்டோக்களில் சென்று முற்றுகை போராட்டம் நடத்த முடிவெடுத்திருந்தனர். இதன்படி அவர்கள் ஆட்டோக்களில் ஊர்வலமாக முற்றுகை போராட்டம் நடத்த வந்தனர். அவர்களை காமராஜர் சிலை அருகில் தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இப்பிரச்சினை தொடர்பாக போக்குவரத்து துறையினருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து கலைந்து போக செய்தனர். தமிழகம், புதுவை உட்பட 6 மாநிலங்களில் நடைபெறும் லாரிகள் வேலை நிறுத்தம் காரணமாக காய்கறிகள் எடுத்து வர அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. டீசல் விலையை குறைக்க வேண்டும், சரக்கு இல்லாமல் காலியாக செல்லும் வாகனங்களுக்கு 25% சுங்கவரி வசூலிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தென்னிந்திய லாரிகள் சம்மேளனம் வியாழக்கிழமை நள்ளிரவில் இருந்து வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளது. இதனால் புதுவைக்கு லாரி போக்குவரத்து முடங்கி உள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற துவங்கி இருக்கிறது. இதனால் அவதி அடைந்துள்ள நடுத்தர மக்கள் உள்ளூர் காய்கறிகளை வாங்குவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பிற மாநிலங்களில் இருந்து காய்கறிகளை இறக்குமதி செய்ய பாப்ஸ்கோ லாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவை நாளைக்குள் புதுவைக்கு காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வர உள்ளன. புதுவை நகராட்சியில் செயற்பொறியாளர் பதவியை நிரப்பாத காரணத்தினால் நகராட்சி பணிகள் அனைத்தையும் புறக்கணிக்கப் போவதாக ஒப்பந்ததாரர் நலசங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நகராட்சியில் செயற்பொறியாளராக பணியாற்றிய கரிபீரன் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி ஓய்வு பெற்ற பின்னரும் இதுவரை அந்த பதவிக்கு எவரையும் நியமிக்கவில்லை என்றும் இதன் காரணமாக பணி முடித்த ஒப்பந்ததாரர்களுக்கு சேர வேண்டிய பல கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்படாமல் உள்ளது என்றார். ஒப்பந்ததாரர்களுக்கு சேர வேண்டிய பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்பதால் தங்களிடம் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத நிலையில் உள்ளோம் என்ற ராதாகிருஷ்ணன்
50க்கும் மேற்பட்ட வேலைகளுக்கு கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும், அவசர காலம் கருதி ஒப்பந்தம் கோர முடியாமல் நாமினேஷனாக கோரப்பட்டு போர்க்கால அடிப்படையில் செய்து முடிக்கப்பட்ட பல வேலைகளுக்கான பணம் இதுநாள் வரை பட்டுவாடா செய்யப்படவில்லை என்றார். இது போன்ற கோரிக்கையை தீர்க்காவிட்டால் நகராட்சி பணிகள் அனைத்தையும் நிறுத்த வேண்டி இருக்கும் என ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். பேட்டியின் போது ஒப்பந்ததாரர் நலசங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். வலிமையான லோக்பால் சட்டத்தை மத்திய அரசு உருவாக்க வலியுறுத்தி இடதுசாரிகள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிமையான லோக்பால் சட்டத்தை உருவாக்க வேண்டும், உயர்நிலை நீதியை நிலைநாட்டி ஊழலை தடுத்திட நீதிமன்றம் ஆணையம் அமைக்க வேண்டும், அதிகார வர்க்க கூட்டால் விளைந்திடும் படுமோசமான ஊழலுக்கு எதிரான உறுதிமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இடதுசாரிகள் அனைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டன. புதுவையில் தபால் நிலையம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள், தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன், பார்வர்ட் பிளாக் முத்து, ஆனந்த், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் லெனின், சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களை உற்சாகப்படுத்தும் சர்வ சமயத்தினர். ஆண்டுதோறும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. முன்விரோத தகராறில் வாலிபர் படுகொலை. தலைமறைவான 5 பேர் கும்பலை கைது செய்தனர் ரெட்டியார்பாளையம் போலீசார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமென்ஸ், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைக்கிற ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலைய குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம்.
பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் 6 மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதிகாரமின்மை காரணமாக போட்டியிடுவதில் மந்தநிலை காணப்படுகிறது. புதுவை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ரமணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தபோது புதுவை அரசு சார்பில் தாக்கல் செய்த மனுவில் 6 மாதத்திற்குள் தேர்தலை நடத்திவிடுவோம் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 மாதத்திற்குள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என நீதிபதிகள் இக்பால், வாசுகி ஆகியோர் உத்தரவிட்டனர். இதனால் இன்னும் 6 மாதத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ள நிலையில் கடந்த முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு உறுப்பினர்கள் ஆனவர்களுக்கு உரிய அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதால் இந்த முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு என்ன பயன் என்ற கேள்விக்குறியில் முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளனர். இதனால் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மக்கள் மத்தியில் மந்த நிலைமைதான் காணப்படுகிறது. வேளாங்கண்ணி மாதா பேராலயத்திற்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களுக்கு புதுவையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அன்னதானம் வழங்கினார். வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் வருகிற 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த ஆண்டிற்கான திருவிழா துவங்குவதையொட்டி பக்தர்கள் பாத யாத்திரையாக ஆண்டுதோறும் புதுவை வழியாக செல்கின்றனர். இப்படி பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி இருதய ஆண்டவர் ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இருதய ஆண்டவர் பசிலிக்கா அதிபர் தாமஸ் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு மதிய உணவு வழங்கினார். அப்போது இருதய ஆண்டவர் பசிலிக்கா பங்கு குழுவினர் உடனிருந்தனர். வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களுக்கு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு அமைப்பினர் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். நாகப்பட்டினம் அருகே உள்ள வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் வருகிற 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த ஆண்டிற்கான திருவிழா துவங்குகிறது. இதனையொட்டி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அங்கிருந்து பாத யாத்திரையாக ஆண்டுதோறும் செல்கின்றனர். இப்படி பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இதுபோன்று பாத யாத்திரை வரும் வேளாங்கண்ணி பக்தர்கள் புதுவையில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயம், வில்லியனூர் மாதா ஆலயம் போன்றவற்றில் தங்கி இளைப்பாரி தங்கள் பயணத்தை மீண்டும் துவங்குகின்றனர். இப்படி பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் பிற மத அன்பர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்றபடி மோர் மற்றும் அன்னதானங்களை வழங்கி வருவது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கி வருகிறது. ஆண்டுதோறும் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள பக்தர்களில் சிலர் நம்மிடம் கூறுகையில்,
நாங்கள் மரக்கானந்து வரோம், 100-150 பேருக்கிட்ட வரோம். நான் இது 5வது வருஷம் நான் நடக்கிறேன். நான் நினச்சதெல்லாம் நிறைவேறுது. அம்மாக்கிட்ட எது வேண்டிட்டோம் நம்பினவங்களும் என்றைக்கும் கைவிடுவதில்லை. வேளாங்கண்ணி மாதா, ஆரோக்கிய மாதா. நாங்கள் அதனால் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருப்போம். இன்னும் நான் வந்துக்கிட்டு இருப்போம். இன்னும் கூட்டம் அதிகமாக தான் வரும். மாதா என்றைக்குமே யாருக்குமே கைவிட்டதில்லை. வேளாங்கண்ணி தாய் நம்பினவர்களை. நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்தில் மல்லிகாபுரம் கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்குறோம். இந்த முறை நாங்கள் 99 பேர் வரோம். கடந்த 9 வருஷமாக நாங்கள் அன்னை வேளாங்கண்ணிக்காக பாத யாத்திரையாக எங்கள் கிராமத்துலேருந்து புறப்பட்டு வந்துட்டுருக்குறோம். இது மேலும் எங்கள் கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டே வருவதை தவிர குறையறதில்லை. கண்டிப்பாக அடுத்த வருஷம் இன்னும் கூட அதிகமாக 150க்கும் அதிகமான பக்தர்கள் அன்னையோட வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்வோம்னு நம்புகிறோம். எங்களுடைய உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய அன்னையோட ஆலயத்துக்கு தவறாமல் நாங்கள் வருடம் செல்வோம். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் கிராமத்துலேருந்து வரோம். 44 பேர் வந்துட்டுருக்கோம். 4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழுவில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திருப்திகரமாக இருக்குது. நாங்கள் வேண்டிகிட்டு வர்றது ஒவ்வொன்றும் ஒழுங்காக நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இடையில் நடந்து வரும்போது ஒரு சிலர் கால் வலிலாம் இருக்கும். ஆனாலும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு ஆயின்மெண்ட் ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். அது ஒரு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். மரியே வாழ்க. நான் சென்னை குரோம்பேட்லேருந்து வரேன். நாங்கள் என் குரூப் 250 பேர் வரோம். எங்கள் குடும்பத்தில் பயங்கரமான கஷ்டம் இருந்தது. அந்த கஷ்டத்தெல்லாம் அம்மா வருஷத்தை என்னை தீக்கிறா. எந்த நோய் நொடியாக வச்சுருக்கிறாங்க. குடும்ப சமாதானமாக ஒற்றுமையாக இருக்குது. ஆனால் நடக்க முடியாதெல்லாம் அம்மா எப்படியும் நடத்தி வைக்கிறாங்க. அம்மாவுடைய சக்தி. ஆனால் மேலே நல்லா ஒரு 500 பேர் 600 பேர் நான் கண்டிப்பாக வருவோம். தாமரத்துலேருந்து வராங்க. எல்லாத்தையும் படிப்பேன். நாங்கள் ஆக்ஷன் வரோம். எல்லாரையும் முடியாத கூட நாங்கள் ஆக்ஷன் வரோம். எல்லாரையுமே அம்மா தான் எங்களை பார்த்துக்கணும். வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களில் கடந்த சில ஆண்டுகளாக ஆண்களை விட பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவதை கண்கூடாக காண முடிகிறது. வேண்டுதல்களுக்கு உடலை வருத்திக் கொள்வதில் ஆண்களை விட பெண்கள் பல்வேறு விரதங்களை மேற்கொண்டு வரும் இன்றைய காலகட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்தை கடந்த 2 வாரங்களில் பெண்களில் பலர் வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்கின்றனர். இதனை கண்டு புதுவையைச் சேர்ந்த பெண்கள் பலரும் அடுத்த ஆண்டு வேளாங்கண்ணிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக நம்மிடம் தெரிவித்தனர். புதுவை ரெட்டியார்பாளையத்தில் முன்விரோதம் காரணமாக வாலிபர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கும்பலை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். புதுவை ரெட்டியார்பாளையம் லாம்பர்ட் சரவணன் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் அருகே உள்ள காலிமனையில் பூமியான்பேட்டை ஜேசு தலைமையில் ஒரு கும்பல் மது குடித்து வந்துள்ளது. இதனை அதே பகுதியைச் சேர்ந்த ராபர்ட் ராஜா என்பவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் அவர்களுக்குள் முன்விரோதம் ஏற்பட்டதால் இரு தரப்பினரிடையே சமாதானம் செய்து வைக்க முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை பேச்சுவார்த்தை நடத்த லாம்பர்ட் சரவணன் நகரில் உள்ள காலிமனையில் இரு தரப்பினரும் திரண்டனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ராபர்ட் ராஜாவை ஜேசு தரப்பினர் இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவர் மரணமடைந்தார். அவருடன் இருந்த நண்பர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ஜேசு உள்ளிட்ட 5 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள சிலரை தேடி வருகின்றனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நலத்துறை சார்பில் 3 சக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வாகனங்களை வழங்கினார். இதில் தொகுதி அதிமுக செயலாளர் அன்பழகன், கண்ணன், சமூக நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி அத்தனையும் உள்ளதடி உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர்.
மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 978699097. செய்திகள் தொடர்கின்றன. மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் விளக்கேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ரொட்டிப்பால் திட்டம் துவங்கப்பட்ட பின்னர் இதற்கென ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். மாதந்தோறும் 4000 பெறும் இவர்களுக்கு 12 மாதமும் சம்பளம் வழங்க வேண்டும் என அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளாக இவர்கள் பணியாற்றி வரும் நிலையில் போனஸ், விடுப்பு, வைப்பு நிதி, மருத்துவ நிதி போன்றவை சட்டப்படி வழங்கப்படவில்லை. இதுபோன்ற நிலையில் கடந்த மே மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படாததால் வறுமையில் வாடும் ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் கடந்த 13ஆம் தேதியிலிருந்து தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை இரவில் விளக்கேந்தி போராட்டம் நடத்தினர். சங்க தலைவி விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்று வரும் தொடர் தர்ணாவில் ஊழியர்கள் மனம் தளராமல் பங்கேற்றனர். இதேபோல் ஊழலை ஒழித்து இந்தியாவை ஒளிமயமாக்க வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தும் போராட்டம் திங்கட்கிழமை நடத்தப்பட்டது. இதில் சங்க நிர்வாகிகள் சந்துரு, சரவணன், முருகன், ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை காந்தி வீதியில் மாமூல் கேட்டு டீ கடையை சூறையாடி உரிமையாளரை தாக்கிய வழக்கில் 2 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை ஜமீன்தார் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் காந்தி வீதியில் கடந்த 20 ஆண்டுகளாக டீ கடை நடத்தி வருகிறார். திங்கட்கிழமை அப்பகுதியில் உள்ள கடைகளில் சைக்கிளில் வந்த 2 வாலிபர்கள் மாமூல் கேட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுந்தரமூர்த்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் டீ கடையில் இருந்த பொருட்களை சூறையாடியதுடன் சுந்தரமூர்த்தியை பிஸ்கட் வைத்திருந்த பாட்டிலால் தாக்கினர். இதில் படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தி வைத்துக்குப்பத்தைச் சேர்ந்த செந்தில், மஞ்சினி நகரைச் சேர்ந்த மாதவன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 5 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 26 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சட்டமன்றத்தில் பட்ஜெட் நாளை தாக்கல். விலைவாசி அசுர வேகத்தில் உயர்ந்துள்ள நிலையில் புதிய வரி விதிப்பு இருக்காதென்று மக்கள் எதிர்பார்ப்பு. இருசக்கர வாடகை நிலையத்திற்கு எதிர்ப்பு. ஆட்டோஸ் ஓட்டுநர்களின் முற்றுகை போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. லாரி போக்குவரத்து முற்றிலும் முடங்கியதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்தது. காய்கறியை கொண்டுவர அரசு நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.